வணக்கம். நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் என்னை இந்தி கற்கக்கூடாத அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நானும் ஒருவன் என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறார். பாராளுமன்றம் என்பது நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மன்றம். அந்த மன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பொய்யினை இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆவேசமாகவே பேசியிருக்கிறார். அவர் மதுரையிலே பிறந்தவராக இருந்தாலும் அவர் ஆரம்ப கல்வியை விழுப்புரத்தில் தான் தொடங்கி இருக்கிறார். ஆரம்ப கல்வியை விழுப்புரத்தில் தொடங்கிய நேரத்தில் அந்த கல்வி சாலை ஆங்கிலோ இந்தியனுக்கு சொந்தமான கல்வி சாலையாக இருந்தது. அப்போது அந்த கல்வி சாலைகள் எல்லாம் பாடத்திட்டங்கள் மத்திய தொகுப்பினுடைய பாடத்திட்டமாகத்தான் இப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே இரண்டாவது மொழியாக இப்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பது பிரெஞ்சும் இந்தியும் தான். அவர்கள் விருப்பம் இந்த இரண்டு மொழிகளில் விருப்பப்பட்ட மொழிகளை எடுத்து கண்டிப்பாக படித்திருப்பார்கள். அவ்வாறு பிரெஞ்சை எடுத்து படித்து இன்னொரு மொழியை இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்தியை விட்டிருந்தால் அவர் விருப்பப்படி இந்தியை கற்காமல் இருந்தார் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கும். ஆனால் இதற்கு எந்த அரசும் தடையாக இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, இவர் அதற்கு ஆரம்ப கல்வியை முடித்துவிட்டு திருச்சியில் கற்றிருக்கிறார்கள். திருச்சியை முடித்துவிட்டு சென்னையில் கற்றிருக்கிறார். ஆக அவர்கள் கல்வி கற்றது பூராவும் தமிழகத்தில் தான் கல்வி கற்றிருக்கிறார். ஆனால் அவர் கல்வி கற்ற சாலைகளில் எல்லாமே, கல்வி சாலைகளில் எல்லாமே தமிழ் உள்ளே நுழைந்ததே கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அங்கே அவர்களுக்கு விருப்பக்கூடிய, இன்னும் நேசிக்கக்கூடிய, தமிழகத்தில் பிறந்து வாழ்ந்து தமிழகத்திலே கற்று இப்போது டெல்லி பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையாருக்கு அந்த நாட்டினுடைய மொழியின் மீது அந்த அளவுக்கு பற்றுதல் இருக்குமே, ஆனால் அதை படிப்பதற்கு யாரும் தடையாக இருந்ததில்லையே. சென்னையாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, இந்த இடங்களில் எல்லாம் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கிறது. அங்கு அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்தியை கற்பித்துக் கொடுப்பதுதான். அங்கே படிப்பதை தமிழகத்தில் யாரும் இதுவரையிலும் தடை செய்தது கிடையாது. நீங்கள் படித்துக் கொள்ளலாமே. முழுக்க முழுக்க தமிழகத்திலே இருந்து இந்தியை கற்றுக்கொண்டு இந்தியை படிப்பதற்கு தடையாக இருந்தார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்று சொல்லுகிறோம். அப்பட்டமான பொய்யை இந்த அவையிலேயே சொல்லுகிறார்களே, எவ்வளவு பெரிய பொய்யர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழையும் தமிழ்நாட்டையும் குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி பொய்யையும் புரட்டையும் இந்த மாமன்றத்திலேயே சொல்லுவதா? நீங்கள் தயவு செய்து வள்ளுவனை படிங்கள். வள்ளுவன் என்ன சொல்கிறான்? புற தூய்மை நீரால் அமையும், ஆனால் அக தூய்மை வாய்மையால் காணப்படும். உங்களுடைய வாய்மை இருக்கிறதே, உண்மையை பேசக்கூடிய வாய்மை இருக்கிறதே, உண்மையாகவே பேசி நான் அகமும் புறமும் சுத்தமாக இருக்கிறேன் என்று இந்த நாட்டிற்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய புறத்தை மட்டும் நீரால் கழுவி நீ சுத்தமாக இருந்தால் போதாது, உன்னுடைய அகத்தையும் வாய்மையால் சுத்தமாக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். வள்ளுவனை படியுங்கள்.